வணக்கம் நண்பர்களே. அப்பாச்சியோட 20வது வருஷம் செலிப்ரேஷன் அந்த ஒரு ஆனிவர்சரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டோட்டலாக என்டையர் அப்பாச்சி லைனப்பையே வந்து டிவிஎஸ் வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் வந்து 160 சிசியில் ஆரம்பித்து நமக்கு வந்து 310 வரைக்குமே வந்து இருக்குது. எல்லா மாடலையுமே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனிவர்சரி லிமிடெட் எடிஷன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாடலில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறி இருக்குது. அலாய் வீலில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் எல்இடி லைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக எந்தெந்த மாடலில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கண்டென்ட்டும் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக உடனுக்குடன் நாங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து உடனே வந்து போஸ்ட் பண்ணுறோம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக அதே மாதிரி இப்போ வந்து ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு. அதனால் ப்ரைஸ் எல்லாமே வந்து கம்மியாக இருக்குது. அது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் டைமாக எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2005 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம 2025 வந்து இருக்கோம். ஒரு 20 வருஷத்தை அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த 20 வருஷத்தில் எத்தனையோ சேஞ்சஸ் வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து பசங்களுக்கு வந்து பிடிச்ச தொடர்ந்து மாதம் நல்லா சேல் ஆகிட்டு இருக்க ஒரு முக்கியமான மாடலாக அப்பாச்சி வந்து இருக்குது. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து கொண்டு வந்தப்போ எந்த சிசியில் கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 150 சிசியில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே சேஞ்சஸ் கொடுக்க 150 சிசியை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே இப்போதைக்கு வந்து 160, 180, 200, 310 அந்த மாதிரி வந்து இருக்குது. ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டுக்கு அவங்க வந்து போகல. ஒரு 100 சிசிலே 125லே கிடையாது. எடுத்த உடனே வந்து 160 சிசியில் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல வந்து அப்பாச்சி RTR 160. இந்த RTR பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் அந்த 2005-6 டைமில் ஒரு பைக் வந்துச்சு பாருங்கள் அப்பாச்சின்னு. அதோட சாயெல்லாம் இப்போ வரைக்குமே இருக்கிற அந்த மெயினான விஷயங்கள் கோர் விஷயம் வந்து மாறலை. அதாவது வந்து அந்த வைசர் செட்டப்பாக இருக்கட்டும், ஹெட்லைட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து மாறாமல் தொடர்ந்து அதே மாதிரி இருக்க ஒரு முக்கியமான பைக் தான் வந்து RTR 160. இப்போ இந்த RTR 160ல் என்னென்ன மாதிரி சேஞ்ச் வந்து டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம் கலரை வந்து மாற்றிட்டாங்க. கோல்டு வித் பிளாக் அப்படிங்கிற மாதிரி கலர் வந்து சொல்கிறாங்க. கோல்டு அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி அது ஒரு கிளாசி டைப்லையோ இல்லைனா வந்து பயங்கர பளிச்சுன்னு இல்லை, ஒரு டார்க் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காப்பர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோல்டு பிளாக் அந்த காம்பினேஷனில் என்டையர் பைக்குமே நமக்கு வந்து வருது. இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ஸ்கீம் வந்து அப்பாச்சியில் டிவிஎஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ரெண்டாவது விஷயம் வந்து அலாய் வீலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அலாய் வீலில் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஜென்ரலாக வந்து அலாய் வீல் வந்து ஒரு ரெட்டில், பிளாக்கில், ப்ளூவில் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரே கலரில் வந்து பார்த்துருப்போம். பட் டிவிஎஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டில் வரும், ஒரு ஆஃப் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வந்து வரும். அப்போ அந்த பைக்கோட பெயிண்ட் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கு வந்து அப்படியே பர்டிகுலராக மேட்ச் ஆகிற மாதிரி அலாய் வீலோட செட்டப்பாக நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து USB சார்ஜிங் போர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து அந்த லோகோ ஒரு எம்பலம்னு சொல்லலாம். அது வந்து ஃபியூவல் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த 20 வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கல்ல, அதற்கான லோகோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா RTR 160ல் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 சேஞ்சஸ் வந்து 160ல் வந்து வரும். இப்போ இதே மாதிரி அந்த 160 மாதிரியே நமக்கு வந்து 180யும் வந்துருக்கு. 180 பொறுத்த வரைக்கும் வந்து 160 விட அடிஷ்னல் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மற்றபடி டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 160 ப்ளஸ் வந்து 180 ரெண்டுமே சேமாக தான் இருக்க போகுது. 180லையுமே பார்த்தீங்கன்னா கலர் அப்டேட்டு டிவல் டோன் கலர் வந்து வருது. அலாய் வீல் டிவல் டோன் ஃபினிஷில் வந்து வருது. USB சார்ஜிங் போர்ட் வருது. அதேமாதிரி லோகோ வந்து மாற்றிருக்காங்க. ஸோ வந்து காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா 160 மற்றும் 180 RTR சீரியஸில் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. 2 வால்வ் இன்ஜினில் இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்காக வந்து மாறி இருக்கு. அடுத்த செக்மெண்ட் போவோம். இப்போ 160லே வந்து 4 வால்வ் வந்து இருக்குது. 4 வால்வ் பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து டோட்டலாக அந்த அப்பாச்சிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போணுச்சு. ஏன்னா ஃபியூவல் டேங்க் வந்து ஒரு ப்ராடாக இல்லாமல் ஒரு ஷார்ப்பாக வந்து கொடுத்தாங்க. ஃபியூவல் டேங்கோட டிசைன் வந்து மாற்றினாங்க. அதேமாதிரி ஹெட்லைட் வந்து மெயினாக வந்து மாற்றினாங்க. இப்போ 160ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்மெட்டிக் அப்டேட்டோடு சேர்ந்து இன்னொரு ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்னங்கிறத பார்த்துருவோம். முதல் விஷயம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பெயிண்ட் ஸ்கீம் வந்து மாறுது. அது வந்து கோல்டு வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் பெயிண்ட் ஸ்கீம் வந்துடுது. அடுத்து வந்து அலாய் வீலும் நமக்கு வந்து டிவல் டோன் ஃபினிஷில் வந்துடுது. USB சார்ஜிங் போர்ட் வந்துடுது. அடுத்து அந்த லோகோ 20வது வருஷத்துக்கான ஆனிவர்சரி லோகோ கொடுத்துட்றாங்க. அடிஷ்னலாக 164 வீல இன்னொரு சேஞ்சர் டிவிஎஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஹெட்லைட்டோட செட்டப் வந்து மாற்றிருக்காங்க. ஒரு புது லுக்கில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். பட் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாச்சி அப்படின்னாலே அந்த ஆங்குலரான ஹெட்லைட் தான் நமக்கு வந்து ஞாபகத்து வரும். ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ராடாக ஒரு ஹரிசாண்டலாக நமக்கு வந்து இருக்கும். ஒரு ஆங்குலர் டைப்பில் நமக்கு வந்து இருக்கும். அதே சாயலாக நம்ம வந்து அப்பாச்சியை பல வருஷம் வந்து பார்த்துட்டோம். இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பே வந்து காணும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்து அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஆர்எல் செட்டப் அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அப்பாச்சியை இந்த மாதிரி ஒரு லுக்கில் நம்ம வந்து பார்க்குறது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமு. ஸோ நார்மலாக காஸ்மெட்டிக் அப்டேட்டோடு சேர்ந்து டிசைனில் கை வச்சிருக்காங்க 164 இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து கலர்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு கோல்டு வித் பிளாக் கலரும் வந்து வருது. அதோடு சேர்த்து ரேசிங் ரெட்டுங்கிற கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கோல்டு வித் பிளாக்கை விட ரேசிங் ரெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ரெட்டு வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் வந்து இருக்குது. ரெட் கலர் வந்து ஃபியூவல் டேங்க்கு ப்ளஸ் வந்து நமக்கு மட்கார்டு ஃப்ரண்ட்டு மட்கார்டு அந்த இடத்துல மட்டும்தான் ரெட் வருது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து பிளாக்காக வந்திருக்கு. நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி அப்பாச்சி அப்படி நம்ம பார்க்கல. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறது நமக்கு வந்து நல்லாயிருக்கு. பட் அந்த டிசைன் அப்டேட் ஹெட்லைட்டை மாற்றினது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? இது வந்து எந்த மாதிரி தெரியுது, எந்த பைக் சாயலில் இருக்குது, இல்லை எப்படி இருக்குது, அப்பாச்சிக்கு என்ன மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்தை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம 160 பார்த்தோம்ல, இதே மாதிரியே தான் நமக்கு வந்து 204 வீக்குமே பார்த்தீங்கன்னா கலர் அப்டேட் வந்து வருது. என்னென்னா கோல்டு வித் பிளாக் அந்த கலர் வந்துடுது. யூஎஸ்பி போர்ட் வந்துடுது. அலாய் வீலும் பார்த்தீங்கன்னா டுவல் டோன் ஃபினிஷில் வருது. லோகோ வந்துடுது. அதை தாண்டி ஹெட்லைட்டோட செட்டப்பு நமக்கு வந்து 200லேயும் மாற்றிருக்காங்க. 160ல் மாற்றின மாதிரி 200லேயுமே வந்து மாற்றிருக்காங்க. 200ல் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் வந்து பிளாக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக லுக்கில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி பழசில் இருந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ 160 200 அப்படின்னு பார்க்குறப்ப பெயிண்ட் ஸ்கீம் வந்து அந்த ரெட் கலர் ரேசிங் ரெட்டுங்கிறது 160க்கு தான் வந்து ஏற்ற மாதிரி வந்திருக்கு. 160 வந்து நல்லா இருக்குது. மற்றபடி வந்து 160 200ல் மெக்கானிக்கலாக எதுவும் கை வச்சிருக்காங்கன்னா மெக்கானிக்கலாக கை வைக்கல. 160 பொறுத்த வரைக்கும் வந்து 17.5 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த செக்மெண்ட்லேயே 160 செக்மெண்ட்லேயே வந்து இது பயங்கர பவர்ஃபுல். இதை தாண்டி 200 போகிறப்ப நமக்கு 20.8 PS கிட்ட பவர் வந்து கிடைக்கும். அப்போ வந்து 160க்கும் 200க்கும் பவர் சேஞ்ச் மட்டும்தான் வருமே தவிர டிசைன் வைஸ் வந்து காஸ்மெட்டிக்காக எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இருக்காது. அதனால் வந்து ஓரளவு மைலேஜ் பெட்டராக எதிர்பார்த்தீங்கன்னா 160 வந்து போகலாம். இல்லை பவர் பிக்கப் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 200 வந்து போகலாம். அடுத்து வந்து இப்போ 200cc வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து 310க்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகும். 310 பொறுத்த வரைக்கும் வந்து RR 310 ஃபஸ்ட்டு அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. BMW கூட டைப் பண்ணி RR 310 வந்து கொண்டு வந்தாங்க. RR 310 பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து கலர் வந்துடுதுங்க. டிவல் டோன் கலர் கோல்டு வித் பிளாக் அந்த கலர் வந்து கொடுத்துட்டாங்க. ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி பிளாக் கலரில் வர மாதிரி ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. RR 310ல் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ரெட் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ்மெட்டிக்காக இந்த விஷயங்கள் மாற்றிருக்காங்க. இதை தாண்டி RR 310ல் நமக்கு வந்து டைனமிக் கிட் வரும், டைனமிக் ப்ரோ கிட் வந்து வரும். அது வந்து 2 300cc பைக்லேயுமே வரும். RTR 310லேயுமே வரும், RR 310லேயுமே வரும். இப்போ டைனமிக் கிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து வரும். என்னென்ன அப்படின்னா இப்போ நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதுமாதிரி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் டைனமிக் கிட்டில் வந்து வரும். டைனமிக் ப்ரோ கிட் அப்படின்னு போனோன்னா கார்னரிங் ஏபிஎஸ் வரும், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல், அதேமாதிரி இக்னிஷன் வந்து கீலெஸ் என்ட்ரி வந்து வரும், லான்ச் கண்ட்ரோல் வரும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே டைனமிக் ப்ரோ கிட்டில் வந்து வரும். அதில் மெயினாக லான்ச் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரேஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த 310cc அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. அப்போ லான்ச் கண்ட்ரோல் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேஸ் ட்ராக்ல போகிற மாதிரி ரேபிட் அசலரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2 310cc பைக்லையுமே வந்து வரும். அதில் RR 310ல் மேக்ஸிமம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் அப்டேட் மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா RTR 310 பொறுத்த வரைக்கும் நமக்கு RRல பார்த்த மாதிரி கலர் பார்த்தோம் அப்படின்னா டிவல் டோன் ஃபினிஷில் நமக்கு வந்து கலர் வந்து வருது. எக்ஸாஸ்ட் வந்து ஃபுல் பிளாக்ல வந்து வருது. அதேமாதிரி நமக்கு வந்து ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க. சஸ்பென்ஷன் ரெட் கலரில் வந்து வருது. மோனோஷாக் ரியரில் வரக்கூடிய சஸ்பென்ஷன். இதை தாண்டி அலுமினியம் ஹேண்டில் பார் வந்து கொடுக்குறாங்க. சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஆனிவர்சரி எடிஷன் பைக்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ நாள் சேலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. லிமிடெட் எடிஷனாக தான் இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த புது பெயிண்ட் ஸ்கீம் இப்போ அப்பாச்சி தான் வாங்க போகிறீங்க. பட் வந்து நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்ட்டான பெயிண்ட் ஸ்கீமில் வேணும் அப்படின்னா இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா GST 2.0 வந்த பிறகு எல்லா மாடலோட ப்ரைஸுமே வந்து கம்மியாகிட்டுருக்கு. இந்த டைமில் போயிட்டு வந்து எந்த பிராண்டில் நீங்கள் வந்து பைக் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நம்ம சேனல்லையுமே ஒரு பிராண்டுக்கும் எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் டைமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.